ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு சின்ன குழந்தைய விட ஜாஸ்தி மெச்சூரிட்டி இருக்குன்னு தான் நாம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அது ஏன்னா லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல இருந்தும் நிறைய பாடங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கும். இமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டியை பற்றி பார்க்கும்போது அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம ஏஜ் கூட என்ன சம்பந்தமும் இல்லைன்னு தான் புரியும். மெச்சூரிட்டி அப்படின்றது ஒரு பர்சனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மட்டும் கிடையாது. அவருக்கு சின்ன வயதுல இருந்து கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவர் லேர்ன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் எல்லாம் சேர்த்து தான் அவருடைய மெச்சூரிட்டி உருவாயிடும். அதனால ஒரு 10 year old இருக்கிற குழந்தையோட மெச்சூரிட்டி வந்து ஒரு ஓல்டேஜ் மேனை விட ஜாஸ்தியா இருக்கலாம். மெச்சூரிட்டினா என்ன? சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் பிளான் பண்றதுக்கும் ஆக்ட் பண்றதுக்கும் இருக்கிற அந்த எபிலிட்டி தான் மெச்சூரிட்டி. நம்ம முன்னாடி வர எல்லாருடைய இன்டென்ஷனை பத்தி தெரியறது, நம்ம கூட வாழற எல்லா கிரீச்சர்ஸ் கிட்டையும் ஒரு லவ் மெயின்டைன் பண்றது, தன்னையே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது, இது எல்லாமே மெச்சூரிட்டி தான். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குதா இது டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய 20 சைன்ஸை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கிற பர்சனானு தெரிய முடியும். நம்பர் 20, பர்சனல் growth is really important to you. அதாவது உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா நீங்க கன்சிஸ்டண்டா உங்களே இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். நம்ம பர்சனாலிட்டி ஒரு கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதனால ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கிற பர்சன் வந்து எப்பவுமே தன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்போதான் நம்ம உள்ளே இருக்கிற ஹிடன் பவர்ஸ் எல்லாம் வெளியே வரும். நம்பர் 19, you have healthy boundaries with others. அதாவது நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஆனாலும் ஒரு ஹெல்த்தி பவுண்டரி நீங்க கண்டிப்பா வச்சிருக்கோம். இதனோட மீனிங் அவர்ல இருந்து நீங்க தூரம் இருக்கு அப்படி கிடையாது, ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய ஒரு பவுண்டரி இருக்கும். நீங்க இப்படி பண்றேன்னா உங்களுக்கு உங்களுடைய பிசிக்கல், மென்டல், இன்டெலெக்சுவல் லிமிட்டேஷன்ஸை பற்றி எல்லாம் கரெக்டா தெரியும்னு தான் அதனுடைய சாரம். இந்த மாதிரியான பர்சன்ஸை மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, இவருக்கு எங்க எஸ் சொல்லணும், எங்க நோ சொல்லணும், இதை பற்றி எல்லாம் கண்டிப்பா தெரியும். யார்கிட்ட எதெல்லாம் ஷேர் பண்ணணும், எது ஷேர் பண்ணக்கூடாது, இதை பற்றியும் தெரியும். மற்றவர் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனக்காகவே எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதை பற்றியும் ஐடியா இருக்கும். நம்பர் 18, you will admit your own mistakes. நான் தான் சரி, நீங்க சொல்லியது சரியில்லை, இந்த மாதிரி சொல்லி தன்னுடைய மிஸ்டேக்ஸை எங்கேயும் அக்ரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பர்சனா இருந்தா அவருக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் அதனோட சாரம். உங்கள் லைஃப்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சுன்னா ஓகே, இது என்னுடைய மிஸ்டேக் தான், ஐ எம் சாரி, இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி உங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான், முதல்ல அது மிஸ்டேக்னு புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனாலதான் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லி இருக்கு, ஒரு ஆள் வந்து பிரில்லியண்டா மாறதுக்கு முன்னாடி ஒரு ஃபூலா மாறிடணும். அதாவது மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஆனா அது மிஸ்டேக் தானே புரியணும், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து தன்னுடைய மிஸ்டேக்ஸை ஒத்துக்கலைன்னா அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தயார் இல்லைன்னு தான் சாரம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம மைண்ட் அப்படின்றது ஒரு திங்கிங் மெஷினரி தான். அந்த மெஷினரிக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் தான், அதை பற்றி நம்ம தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பயம், மனக்குழப்பம், இந்த மாதிரியான மன பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் நார்மல் லைஃபுக்கு திரும்ப வருவது எப்படி? இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய யாருக்காவது இருக்குன்னா அவர் எப்படி அதில் இருந்தெல்லாம் திருப்பி நார்மலா ஆக்க முடியும்? இதுக்காக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேரு தான் நோ சச் திங்ஸ் ஆர் நார்மல். இது வெரி டீப்பான ஒரு சைக்காலஜிக்கல் புக்கு தான். இந்த புக்கு போன டேல நான் வந்து குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சேன், அதனாலதான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு, நான் எப்பவும் கேட்டுட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான் குக்கு எஃப்எம். இந்தியாவில் எல்லா லாங்குவேஜஸ்லும் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. இவ்வளவு புக்ஸ் நீங்க புக்கா வாங்கி யூஸ் பண்றேன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? ஆனா இப்போ உங்களுக்கு குக்கு எஃப்எம் 1 year மெம்பர்ஷிப் 399 rupeesக்கு கிடைக்கும். ஆனா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா அதுவும் உங்களுக்கு 199 rupeesக்கு கிடைச்சிடும். அதாவது 1 yearக்கு இவ்வளவு புக்ஸ் உங்களுக்கு வெறும் 199 rupeesக்கு ஆக்சஸ் பண்ணலாம். அதனால இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம் லிங்க் கொடுத்துருக்கு. இப்போவே கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் எடுங்க. கம் பேக் டு தி வீடியோ. நம்பர் 17, யூ திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் ஆர் சே. நீங்க ஏதாவது பண்ணும்போது இல்லைன்னா ஏதாவது பேசும்போது அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன செய்யணும், என்ன பேசணும், இதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் சாரம். நம்ம எதுவுமே யோசிக்காம ஏதாவது பண்றேன்னா இல்லைன்னா பேசுறேன்னா நீங்க புரியணும் உங்களுக்குள்ள மெச்சூரிட்டி இல்லை. நீங்க ரொம்ப லேசியா தான் உங்களோட மைண்டை வச்சிருக்குது. உங்களோட நாவு மேல கண்ட்ரோல் இல்லைன்னா இல்லைன்னா உங்களோட ஆக்ட்ஸ் மேல கண்ட்ரோல் இல்லைன்னா அதனுடைய மீனிங் உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் மேல கண்ட்ரோல் இல்லைன்னு தான். இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லும் ரெஸ்பான்சிவ் பர்சனாலிட்டிக்கு பதிலாக ஒரு ரியாக்டிவ் பர்சனாலிட்டியாக தான் இருக்கும்.
நம்பர் 16, யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டேக் டைம் சீரியஸ்லி. அதாவது உங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்றதை பற்றி ஒரு கரெக்டான பிளான் இருக்கணும். இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தால் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது, உங்களோட கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிடும். நம்பர் 15, யூ ஹாவ் நோ ப்ராப்ளம் இன் ஸ்பெண்டிங் டைம் அலோன். எல்லாருமே நம்மக்கிட்ட எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம சோஷியலைஸ் ஆகிடணும், எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிலேஷன் வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களை பற்றியே புரியணும்னா நீங்கள் தனியாக இருக்கணும், நீங்கள் எலோனா உங்கள் கூடவே இருக்கணும். இதை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா, நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நம்ம செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடும், நமக்குள்ள கைண்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடும், நம்ம ஜாஸ்தி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஆகிடும், நம்ம ஹாப்பினஸும் இம்ப்ரூவ் ஆகிடும். நம்பர் 14, யூ வில் பி ஏபிள் டு அக்செப்ட் அதர்ஸ் கிரிட்டிசிசம். உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கூட அது ஒரு ஹெல்த்தி கிரிட்டிசிசம் ஆயிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குன்னா அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவர் அது உங்கள்கிட்ட சொல்றேன்னா நீங்க தேங்க்ஸ் தானே சொல்லணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கிரிட்டிசைஸ் பண்றேன்னா அந்த கிரிட்டிசிசத்துல ஏதாவது ஒரு மீனிங் இருக்குன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னு தான் சாரம். உங்களை ஹேட் பண்றவர் கூட உங்கள்கிட்ட ஏதாவது பேசும்போது அதிலிருந்து கூட உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் நீங்க தேடணும். நம்பர் 13, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நோ ஒன் இஸ் அப்சல்யூட்லி குட் ஆர் பேட். ஒரு ஆளுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு நம்ம பிடிக்காது. அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஆள் கிட்ட லவ் இருக்கும், ஒரு ஆள் கிட்ட லவ் இருக்காது. இதெல்லாம் வச்சுதான் நாம ஒரு ஆள் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு டிசைட் பண்ணிடும் இல்லையா? ஒரு குழந்தைய சின்ன வயதிலே ட்ரெயின் பண்ணிடுச்சுன்னா அவரை குட்டா இல்ல பேடா மாற்ற முடியும். குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்து எந்த மாதிரி இமோஷன்ஸ் கிடைக்கிறாங்களோ அந்த இமோஷன்ஸ் அவர் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிடுவா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவனுடைய ஃபியூச்சர்ல அவரோட லைஃபையும் எஃபெக்ட் பண்ணிடும். அதனால ஒரு ஆள் பேடா இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, குட்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா யாருமே கம்ப்ளீட்டா குட் ஆர் பேட் கிடையாது. நம்பர் 12, யூ ஹாவ் பேஷன்ஸ். இந்த காலத்துல ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதும் இல்லைன்னா பேஷன்ஸ் இருக்குதும் ரொம்ப தேவையான விஷயம்தான். நம்ம லைஃப்ல எப்பவுமே எல்லாமே ஈஸியா வராது, கொஞ்சம் கஷ்டம் கூட இருந்துடும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் நமக்கு பேஷன்ஸ் இருக்குல்லன்னா நம்ம எல்லா இடத்துமே தோற்று போயிடும். நம்பர் 11, யூ கேர் அபவுட் யுவர் ஹெல்த். இங்க ஹெல்த்னா அது பிசிக்கல் ஹெல்த்தை பற்றி மட்டும் சொல்லல, உங்களுடைய மென்டல், இன்டெலெக்சுவல், இமோஷனல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தை பற்றி தான் சொல்றது. உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா உங்களோட ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். நீங்க உங்களோட மைண்ட் அண்ட் பாடியை எப்பவுமே மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லைன்னா ப்ராப்பரான ரெஸ்ட் கூட பண்ணலாம். இதெல்லாம் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் தான். அது மட்டும் இல்ல, உங்களோட டயட்ல கூட நீங்க கண்டிப்பா கவனம் வச்சிடணும். டேஸ்டியான ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாத ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். இதுவும் கூட உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இருந்தா தான் பண்ண முடியும். நம்பர் 10, யூ நெவர் ரன் அவே ஃப்ரம் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஜார்டன் பீட்டர்சன் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் சொல்லுது, நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறாங்களோ அவ்வளவு நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து தூர போறேன்னா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னா நீங்க உங்களை லைஃபை அக்செப்ட் பண்ணல. லைஃபினுடைய ரியாலிட்டி பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் அதனுடைய சாரம். உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துடும். நம்பர் 9, யூ டோன்ட் கேர் வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் யூ. நம்ம லைஃப்ல ஹேட்டர்ஸுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு லைஃப்ல ஹேட்டர்ஸே இல்லைன்னா அதனோட மீனிங் என்ன தெரியுமா? நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா உங்களை யாருக்குமே தெரியல, அதுதான் அதனோட மீனிங். நம்ம பத்தி எப்பவுமே சீக்ரெட்டா ஏதாவது குற்றம் சொல்லிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நம்ம கூடவே இருக்கும். இது எல்லாமே லைஃபினுடைய ஒரு பார்ட் தான். நெகட்டிவிட்டி இல்லைன்னா பாசிட்டிவிட்டியும் இல்லை. இந்த ஒரு ட்ரூத் நீங்க எவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட லைஃப் சக்சஸ் ஆயிடும். நம்பர் 8, யூ கேன் அடாப்ட் ஈஸிலி வித் த சேஞ்சஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. நம்ம லைஃபினுடைய ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா? எப்பவுமே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம சுற்றிலும் எப்பவுமே சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும், நமக்கு உள்ளேயும் எப்பவுமே சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். இந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்றதுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம மட்டும் சேஞ்ச் ஆகாது இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நல்லதில்லை. எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது நம்மளும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும். நம்ம மென்டாலிட்டியும் நம்ம ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு அடாப்டபிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி ஜாஸ்தி தான். நம்பர் 7, யூ வில் பி மேக்கிங் கமிட்மெண்ட்ஸ். நீங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்போது, உங்களோட லைஃப் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு,
உங்களுக்கு எதெல்லாம் வேலை பண்ணுறதுக்கு இருக்குது இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாது. உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற வேலையில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு இதை பற்றி தான் யோசிக்கணும். அதாவது உங்களுக்கு எதெல்லாம் இருக்குன்றதை விட இருக்கிறது மேலே உங்களுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இதை பற்றி தான் யோசிக்கணும். இதுதான் இமோஷனல் மெச்சூரிட்டியினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சைன். இந்த காலத்தில் ஒரு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு ஹுக்கப் கல்ச்சர் ஈஸியாக மாறி இருக்கு. இது ஏன் தெரியுமா? இமோஷனல் மெச்சூரிட்டி டவுன் ஆகுறதுனுடைய ஒரு சைன் தான் இது. நம்பர் 6, you will be able to forgive those who did bad to you. உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா உங்கள்கிட்ட யாராவது பேட் திங்ஸ் செஞ்சா கூட நீங்க அவருக்கு மன்னிப்பு கொடுத்துடும். அதை மைண்டில் வச்சு எப்போவுமே மைண்டுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. உங்கள்கிட்ட யாராவது பேடாக பிஹேவ் பண்ணும்போது அது உங்களோட மைண்டுக்குள்ள ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சிட்டே இருந்தா உங்களோட மைண்டு தான் டேமேஜ் ஆகிடும். அதனால உங்களுக்கு உங்களோட மைண்ட் இம்பார்ட்டண்ட் ஆயதுனால அதை வச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையும் பேட் ஃபீலிங்ஸ் உள்ள வைக்கக்கூடாது. அது இமோஷனல் மெச்சூரிட்டி கிடையாது. நம்மக்கிட்ட யாராவது பேடாக பிஹேவ் பண்ணினா கூட நம்ம அவருக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் அதிலிருந்து அவருக்கு சேஞ்ச் எதுவுமே இருக்காது. அது பரவாயில்ல. ஆனால் நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம இமோஷனல் வெயிட் மைண்ட்ல இருந்து கம்மி ஆகிடும். நம்பர் 5, யூ கீப் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். லைஃப்பில் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா கூட இமோஷனல் மெச்சூரிட்டி நமக்கு இருக்குன்னா நமக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அது ஏன்னா லைஃப்னா ரொம்ப பாரம் தான், அதனுடைய வெயிட்டே தாங்க முடியல, அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு நம்ம மைண்ட் எப்போவுமே டஃப்பாக இருந்தால் நம்மளால் இந்த லைஃப்பில் சிரிக்கவே முடியாது. அதனால லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல காலம் வந்துடும், அன்னைக்கு நான் ஹாப்பியாக இருப்பேன். இது ஒரு ராங்கான கான்செப்ட் தான். லைஃப்பில் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதும் லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது கூட நமக்குள்ள ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கணும், நம்ம ஃபேஸில் ஸ்மைல் இருக்கணும், நம்ம வேர்ட்ஸில் கொஞ்சம் சிம்பிளிசிட்டி இருக்கணும். டிப்ரெஸ்டா மூடியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்போது கூட உங்களால் சிரிக்கவே முடியாது. அதனால இந்த ஒரு பழக்கத்தை விட்டு விடாதுங்க. அதனால இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுக்காதுங்க, கொஞ்சம் ஃபன்னியாக எடுங்க. நம்பர் 4, யூ ஹாவ் ஹீல்ட் யுவர் சைல்டுஹுட் ட்ராமாஸ். உங்களோட சின்ன வயதில் உங்களுக்கு ஏதாவது ட்ராமாஸ் எல்லாம் இருக்குன்னா அதிலிருந்து செல்ஃபாக ஹீல் பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். லைஃப் லாங் நீங்கள் இதே சொல்லிட்டு இருந்தா, அதாவது என்னோட சின்ன வயதில் நான் இப்படி தான் இருந்தேன், என்னோட லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதனால தான் நான் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தால் உங்களோட லைஃபே வீணாக போயிடும். சின்ன வயதில் நடந்த இல்லைன்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எப்போவுமே யோசிச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டே இருக்குன்னா உங்கள் கையில் இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்டே வேஸ்ட்டாக போகுது. ஸோ நீங்கள் சைல்டுஹுட் டேஸையும் பாஸ்டையும் விட்டுடுங்க. அது போயிடுச்சு, அது நீங்கள் மைண்டில் இருந்து கூட விட்டுடுங்க. அப்போதான் உங்களுக்கு ஃப்ரீயாக வாழ முடியும். இல்லைன்னா எப்போவுமே அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் அதெல்லாம் ப்ரெசன்ட் டைமில் எடுத்து வந்து இப்போவும் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். இது இமோஷனல் மெச்சூரிட்டி கிடையாது. உங்களோட ட்ராமாஸ் ஹீல் ஆகலைன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹோப்லெஸ்னஸ் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதனால உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸை எல்லாமே விட்டுடுங்க, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழுங்க, இல்லைன்னா ஃபியூச்சர்னுடைய ஹோப்பில் வாழுங்க. நம்பர் 3, யூ லிசன் மோர் தேன் யூ ஸ்பீக். நம்ம யார்கிட்டாவது பேசிட்டு இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட நிறைய பேசுகிறேன்னா நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. நம்ம அங்கே ஷைன் ஆகிடும், ஆனால் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு கன்வர்சேஷனில் நிறைய லிசன் பண்ணுறேன்னா உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குன்னா நீங்கள் பேசுகிறத விட லிசன் பண்ணுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்பர் 2, you will be able to entertain others' opinion which are different than yours without any judgment. இது நீங்க பிராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அதாவது உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது பேசும்போது அவர் பேசுறது அவருடைய ஒப்பீனியன் தான். அவர் டெஃபினிஷன் கொடுக்கல. அவர் உங்களை பற்றி பேசிட்டு இருக்குன்னா கூட அது உங்களை பற்றி இருக்கிற டெஃபினிஷன் கிடையாது, அது உங்களை பற்றி இருக்கிற அவருடைய ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி அவருடைய ஒப்பீனியன் அதே மைண்டில் வச்சு ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்கு, அவர் சொல்லட்டும் நான் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வேணும். அவரோட ஒப்பீனியனை ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்காம பிளாக் பண்ணாம அவர் ஒப்பீனியன் பேசுறதுக்கு விடுங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க, அது அவரோட ஒப்பீனியன் மட்டும்தான், இது புரிஞ்சுக்கோங்க. இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குன்னா you are emotionally matured person. Number 1, you have found out the purpose of your life. இந்த ஒரு விஷயம் ஏன் கடைசியில் சொல்றது தெரியுமா? இது நம்ம லைஃபினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான். இப்போ இவ்வளவு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த 19 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது எல்லாத்தினுடைய சாரம் தான் இது. உங்களோட லைஃபினுடைய பர்பஸ் என்ன, இதை பற்றி உங்களுக்கு புரியணும். உங்களோட லைஃபுக்கு ஒரு மீனிங் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிடும், நீங்கள் ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேட்டால் அதனுடைய ஆன்சர் என்ன,
இதுக்கு அந்த ஒரு பர்பஸ் லைஃப் என்ன அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்குதுனுடைய ஒரு மெயின் சைன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டியினுடைய 20 சைன்ஸை பற்றி தான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.